சென்னை மெரினா கடற்கரையில் என்ன நிலவரம் என்பது குறித்து தற்போது நம்முடைய செய்தியாளர் ராமச்சந்திரன் நேரடியாக நம்முடன் இணைந்து தகவல்களை பரிமாறிக்கொள்ள இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் ராமச்சந்திரன், தற்போது சென்னை மெரினால என்ன மாதிரியான நிலை காணப்படுகிறது? அங்க காவல்துறையினருக்கும் இன்னும் எஞ்சி இருக்கக்கூடிய போராட்ட குழுவினருக்கும் ஏதேனும் பேச்சுவார்த்தை அது மாதிரியான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறதா? ராமச்சந்திரன். சென்னை மெரினா கடற்கரை தற்பொழுது ஒரு பதற்றமான பகுதியாகவே மாறியுள்ளது. சரியாக 7:15 மணிக்கு போராட்டக்காரர்கள் போராட்டம் நடைபெற்ற இடத்திலிருந்து கடற்கரை பகுதிக்கு வருகிறார்கள். சுமார் 3 மணி நேரத்துக்கு மேலாக கடற்கரை பகுதிக்கு அருகே அமர்ந்து தங்களது எதிர்ப்பு செய்து வருகின்றனர். இந்த நிலையில் சென்னை மாநகரத்தின் கூடுதல் காவல்துறை ஆணையராக இருக்கக்கூடிய சங்கர் அவர்கள் வருகின்றார். கிட்டத்தட்ட அவர் தலைமையில் துணை இணை ஆணையர் அன்பு, துணை ஆணையர் பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட காவல்துறை உயரதிகாரிகள் தலைமையில் ஒரு 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் விவேகானந்தர் இல்லத்திலிருந்து போராட்டக்காரர்கள் அமர்ந்துள்ள கடற்கரை பகுதிக்கு வருகின்றார். சரியாக ஒரு 15 நிமிடங்களுக்கு முன்பாக இந்த சம்பவம் நடைபெற்றது. அப்பொழுது போராட்டக்காரர்கள் காவல்துறை உள்ளே வரக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அது மட்டுமில்லாமல் கையில் இருக்கக்கூடிய காலணிகள் மற்றும் கல் மற்றும் வாட்டர் பாட்டில் போன்ற பொருட்களை எடுத்து காவல்துறையின் மீது எடுத்து பார்க்க முடிந்தது. அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் ஒட்டுமொத்தமாக கலங்கரை விளக்கம் முதல் கன்னிகித்துறை இருக்கக்கூடிய கடற்கரை பகுதியில் நீண்ட வரிசையில் அமர்ந்து தங்களது எதிர்ப்புகளை போராட்ட குழுவினரே தற்பொழுது பதிவு செய்து வருகின்றனர். குறிப்பாக இவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து சென்னை பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மீனவர் சமூகத்தைச் சேர்ந்த மீனவர்களும் 5 படகுகளில் கருப்பு கொடி ஏந்தி தற்பொழுது அவர்கள் இருக்கக்கூடிய அந்த கடற்கரை பகுதிக்கு வருகிறது தங்களது ஆதரவையும் தெரிவித்து வருகின்றனர். அது மட்டுமில்லாமல் அந்த மீன்பிடி சமூகத்தைச் சேர்ந்த மீனவ பெண்களும் ஒரு குழுவாக வருகிறது ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு மத்தியில் அமர்ந்து தங்கள் எதிர்ப்பு பதிவு செய்து வருகிறார்கள். மேலும் இந்த பிரதான சாலையான காமராஜ் சாலைக்கு வரக்கூடிய அனைத்து இணைப்பு சாலைகளும் தற்பொழுது போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. சிவானந்த சாலை, பாரதி சாலை, வால்டாக் சாலை, அவை சண்முகம் சாலை, பெசன் சாலை உள்ளிட்ட இணைப்பு சாலைகள், ஏராளமான இணைப்பு சாலைகள் பிரதான சாலையான காமராஜ் சாலைக்கு வருகிறது. அந்த சாலைகளுக்கு அங்கு அண்ணா சாலைகளுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுமே தடுக்கப்படுகிறார்கள். அங்கே தடுப்புகள் அமைக்கப்பட்டு உள்ளே வருவதற்கு அனுமதி அளிக்கவில்லை. அவை சண்முகம் சாலை அருகே ஒரு போராட்ட குழுவினர் உள்ளே வருவதற்கு முயற்சி செய்தனர். அப்பொழுது அங்கு சென்னை மாநில காவல்துறையினர் கண்ணீர் புகை கொண்டு வீசியும் தற்பொழுது அந்த பகுதியில் வரவிடாமல் தடுத்துள்ளனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. அது மட்டுமல்லாமல் விவேகானந்தர் இல்லம் எதிரே தான் அவர்கள் போராட்டத்தின் மைய பகுதியாக இருந்தது. அதன் அருகே அந்த சாலையில் அமர்ந்து ஒரு 50க்கும் மேற்பட்ட போராட்ட குழுவினரும் சாலையில் அமர்ந்து தங்களது போராட்டத்தையும் தெரிவித்து வருகிறார்கள். மேலும் தற்பொழுது இங்கு ஆயிரக்கணக்கான காவல்துறையினர் முழுவதுமாக மெரினா கடற்கரையை தங்கள் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துள்ளார்கள் என்றே சொல்லலாம். அத்தனை காவல்துறையினர் தற்பொழுது மெரினா கடற்கரை பகுதிக்கு வருகிறார்கள். தொடர்ச்சியாக அவர்களிடம் முயற்சி செய்து அவர்கள் சமாதானமாக அங்கிருந்து அப்புறப்படுத்தும் பணியில் செய்யக்கூடிய பணியில் தற்போது சென்னை மாநகர காவல்துறை ஈடுபட்டு வருகிறது. குறிப்பாக வருகை தந்துள்ள அனைவரிடமே யாரிடமே ஆண் பெண் எந்த காவலர்களிடமே லத்தி என்பது கொண்டு வரவில்லை. ஒருவேளை காவலர்களுக்கும் போராட்ட குழுவினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டால் லத்தி பயன்படுத்தக்கூடாத ஒரு சூழல் வரக்கூடாது என்பதற்காக தீர்க்கமான முடிவில் தற்போது சென்னை மாநகர காவல்துறை அனைவருமே லத்தி இல்லாமல் வருகிறது நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் தற்பொழுது அனைத்து போராட்டக்காரர்களும் கடற்கரை பகுதியில் அமர்ந்து தங்களது எதிர்ப்பை பதிவு செய்து வருகிறார்கள். தங்களுக்கு ஏற்கனவே மனிதநேய அடிப்படையில் கொடுக்கப்பட்ட அந்த உணவுப் பொருட்கள், தண்ணீர் பாக்கெட்டில் எல்லாமே நாங்கள் போராட்டம் நடத்திய அந்த பகுதியில் வைக்கப்பட்டிருந்தது. அங்கு சென்று தங்களுக்கு அந்த உணவுப் பொருட்களை எடுத்து வருவதற்கு தற்பொழுது காவல்துறை அனுமதி அளிக்கவில்லை. எங்களுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று அவர்கள் தொடர்ச்சியாக காவல்துறைக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். சரியாக 7:15 மணியிலிருந்து தற்போது 10:15 மணி வரை அவர்கள் அந்த கடற்கரை பகுதியில் நின்று மனித சங்கிலி போல் நீண்ட வரிசையில் இருந்து தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்து வருகிறார்கள். காவல்துறைக்கு எதிராகவும் தங்களுக்கு ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தர தீர்வுக்கான அந்த ஒரு நிரந்தர சட்டம் என்று வேண்டும் என்று அவர்கள் பிரதான கோரிக்கையாக உள்ளது.